ஓலா, ஊபர் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து 2 விதமான கட்டணங்கள் வசூலிப்பதாக புகார் எழுந்த நிலையில் அந்த நிறுவனங்கள் தனது கட்டண விவரங்களை தாக்கல் செய்ய அந்த நிறுவனங்களுக்கு மத்திய நுகர்வோர் அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் போன்களை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரே சேவைக்கு 2 விதமான கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பல புகார்கள் வெளியாகி வந்தன. இந்த புகார் குறித்து ஊபர் நிறுவனம் மறுத்துள்ள போதிலும் கட்டண விவரங்களை மத்திய அரசு கேட்டுள்ளது. சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில்களில் பயணிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சிங்கார சென்னை பயண அட்டை இதுவரை 12,000 வரை விற்பனையாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயண நேரத்தின் போது சில்லறை தட்டுப்பாடு, நேர விரயம் உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்க பணமில்லா பரிவர்த்தனைக்கான சிங்கார சென்னை பயண அட்டையை அமைச்சர் சிவசங்கர் அண்மையில் அறிமுகப்படுத்தியிருந்தார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315 77173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.